ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருந்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் 2026க்கான ஆன்லைன் அட்மிஷன்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இல்லை பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இந்த ப்ரோக்ராமோட டூரேஷன்ஸ் எவ்வளோ, எங்களை அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது, எங்களை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது மாதிரியும் ஓகேங்களா. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓகேங்களா, இது வந்து திருநெல்வேலி பல்கலைக்கழகம் ஓகேங்களா. இதில் இருந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட்ஸ் நம்ம செக் பண்ணிக்குவோம். இதில் பாஸ்போர்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் ரீஹாபிலிட்டேஷன் கீழே வருது. இதில் அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. சொல்லிட்டாங்க 500 rupees உங்களுக்கு சார்ஜஸ் வரும். இன்கேஸ் நீங்கள் கேண்டிடேட் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் 250 rupees வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ரெசிடென்சியல் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. நீங்கள் குவாலிஃபிகேஷன் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில்ஸ் மூலிமா நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேரியா கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜனவரி 12 உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து February 11 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு 16 to February 16 அன்னைக்கு உங்களுக்கு எலிஜிபிள் லிஸ்ட் வந்து வரும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 22 வந்து 22 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வரும். நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து February 27 வரும். கவுன்சிலிங் வந்து March 6 உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டி வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டராக்சுவல் அண்ட் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ் வந்து இருக்குது. தென் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்குது. தென் விஷுவல் இம்பேர்மெண்ட் இந்த 3 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டிஸ்டன்ட் எஜுகேஷன்ஸ் மோடில் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years இல்லைங்களா 4 செமஸ்டர்ஸ் வரும். அதாவது நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா, நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 செமஸ்டர்ஸ் 2 years வரும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் வந்து பண்ணல அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2.5 years வரும். அதாவது 2.5 வருஷம் வரும். 5 செமஸ்டர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. தென் இன்டேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 500 ஓகேங்களா. ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 500. இந்த மினிமம் வந்து 50 சீட்ஸ் வந்து பர் பேட்ச்க்கு வந்து 50 சீட்ஸ் வரும். 25 வந்து இங்கிலீஷும் 25 வந்து தமிழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரோக்ராம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் 35,550 வந்து 550 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராக்டிகல் ஃபீஸ் வந்து 5,550யும், டியூஷன் ஃபீஸ் 20,000, தென் ஸ்போர்ட்ஸல் சார்ஜஸ் எஸ்எல்எம் சார்ஜஸ் வந்து 10,000 வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் no fee for transgender and digital windows வந்து சொல்லியிருக்காங்க. தென் no tuition fees for unemployment candidate with disability benchmark ஓகேங்களா. அண்ட் டிசபிலிட்டிஸாக இருந்து அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டியூஷன் ஃபீஸ் கிடையாது அது சொல்லியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி பேசிக் எலிஜிபிலிட்டி சொன்னால் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். தென் ப்ளஸ் பேச்சுலர் டிகிரிலேருந்து 55% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அது சொல்லியிருக்காங்க. தென் அது இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் வந்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனோ சரி இதில் பேச்சுலர் ஸ்பெஷல் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். தென் அது இல்லாமல் இல்லைன்னா பிஎட் நீங்கள் முடிச்சுனா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து பிஎட் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 years ப்ரோக்ராமோ, இல்லை நீங்கள் யூஜி அண்ட் பிஜி மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 years வந்து வரும். அதாவது 5 செமஸ்டர்ஸ் வந்துடும் சரிங்களா. மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து வரும். இல்லை பிஜி வந்து
காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பிஜி வந்து கம்பல்சரி. ரிமைனிங் கோர்ஸஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஜி இருந்தாலே போதும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் கோட் செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது. தென் ஈக்குவல் சப்ஜெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு என்னென்ன யூஜிஸ் வந்து ஈக்குவல் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ஓகேங்களா, அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் இருக்குன்னா, இந்த பிசி எம்பிசி வந்து 45 மார்க்ஸ், எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து 43 மார்க்ஸ், அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டி வந்து 40 மார்க்ஸ் வந்து எலிஜிபிள் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் அவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிசர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 31%, பிசி 26.5, then BCM 3.5, then MBC and DNC 20, then SC and 15, then SCA 3%, then ST வந்து 1%, total 100% ரிசர்வேஷன். இந்த கேட்டகரி பேசிஸில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 11th வந்து லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா. அதனால் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறங்க. அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வெயிட்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்ம டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் வந்து 10 questions from ஜென்ரல் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 20 questions வந்து லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங்கும், ஜென்ரல் நாலேஜில் 20 questions அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் டீச்சிங்கில் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் டீச்சிங்கில் 15 questions, அந்த அவேர்னஸ் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் வந்து 15 questions, டீச்சிங் லேர்னிங்கில் 20 questions, டோட்டலாக வந்து 100 questions வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 100 மார்க்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா. இந்த வெயிட்டேஜ் டிசபிலிட்டிக்கு வந்து இன்கேஸ் வந்து கேண்டிடேட் டிசபிலிட்டியோ இல்லை பேரண்ட் ஆஃப் சைல்டு வந்து டிசபிலிட்டியாக இருந்தாலும் 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. தென் கேண்டிடேட்ஸ் வந்து பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா இதில் 4 மார்க்ஸும், எம்ஃபில் முடிச்சா 5 மார்க்ஸ், பிஹெச்டி வந்து 6 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை வீடியோ சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் என்எஸ்எஸ்ல வந்து என்ரோல் பண்ணிங்கன்னா 2 years என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா 3 மார்க்ஸோ, என்சிசியில் தென் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் ஸ்டேட் லெவல் நேஷனல் யூனிவர்சிட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் ஷீட்டு, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கேஸ் நீங்கள் பர்சனல் டிசபிலிட்டி அது மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரிஜினல்ஸ் கொடுக்கணும், எக்ஸைஸ்மெண்ட் கேண்டிடேட்னா அதுக்கான ஒரிஜினல் கொடுக்கணும். தென் சர்டிஃபிகேட்ஸ் காப்பீஸ் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்கு சர்டிஃபிகேட்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்க அதோட இது. தென் வெயிட்டேஜஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணிங்கன்னா அதோட நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கு, இன்றைக்கி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இதுக்கான லேர்னர் சப்போர்ட்ஸ் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கு வந்து 4.4 இயர்ஸ்க்கு என்னென்ன கொடுப்பாங்க, 4.5 இயர்ஸ்க்கு வந்து என்ன எவ்வளோ தியரி கிளாஸஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு ஓகேங்களா, எத்தனை டேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஏசி கிளாஸஸ் என்ன, ஒர்க் ஷாப் டேஸஸ் எத்தனை, ட்ரைனிங் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் டேஸஸ் எவ்வளோ, இதுமாதிரி வந்து என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் எவ்வளோ வரும் ஓகேங்களா, ஃபைனல் ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 11 வந்து லாஸ்ட் டேட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 22 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வரும் சரிங்களா. அதனால் இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா கான்பாக்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேற வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.